வெண்ணிலா கபடி குழு அந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு திருவிழா, செகண்ட் ஹாஃபில் ஒரு கபடி கிரவுண்ட், அவ்வளோதான் பேக்ட்ராப். அந்த கபடி கிரவுண்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ வெண்ணிலா கபடி குழுவில் எங்கூட ஒர்க் பண்ண சீனி, நான் வந்து விஜய் சேதுபதி, சீனி, இனிகோ இவங்க எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து எதிர்பார்த்தேன் பெரிய அளவுக்கு வருவாங்கன்ட்டு. இனியோ பெரிய ஹீரோ ஆகிட்டார், சேதுபதி ஹீரோ ஆகிட்டார், பெரிய ஹீரோ ஆகிட்டார். கண்டிப்பாக ஸ்ரீனிக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும். ஏன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நீங்கள் எந்த விதமான கேரக்டர் கொடுத்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை உச்சரிக்கிற விதத்துலேருந்து அதெல்லாம் ரொம்ப சரியாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். சில டீம் மீட் பண்ணும்போது நமக்கே ஒரு கிளாரிட்டி தோணும். ஸோ இந்த டீம் வந்து என்ன ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பைட்ஸ் இருக்கணும் போதே மொத்த டீம்கிட்டையுமே ஒரு சின்ன கிளாரிட்டி தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய டைரக்டர் ஃபில்ம் மேக்கிங் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. பீஸா படம் எப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துச்சோ அப்படி ஒரு ஈர்ப்பு இந்த படத்து மேலே வருது. இந்த படத்துடைய டைட்டில், இந்த படத்தில் நடித்த கேஸ்டிங் எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய ப்ரொடியூசர், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய ஃபாதருடைய கதையை தான் ஃபஸ்ட் டைம் வெண்ணிலா கபடி குழுன்னு எடுத்தேன். ஒரு ஃபாதர் வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பையனுக்காக. அதோடைய பொறுப்பு உணர்ந்து அந்த பையன் வந்து அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துருக்காரு, கதை எழுதியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு இந்த பாசமே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும். அப்பாவுடைய நம்பிக்கையை பையன் பூர்த்தி செய்வார் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய டைரக்டர் இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வருவார். அவருடைய ஃபில்ம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கபிலன் வைரமுத்து ஒரு ஜீவாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல லிரிக் ரைட்டர். கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லிரிக் ரைட்டராக வருவார். ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ என்னுடைய உதயநிதி சார் ப்ராஜெக்டில் எழுதிட்டுருக்காரு. ஒரு கான்செப்ட் சொன்னால் அதில் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக போக முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போய் அதை ரிசர்ச் பண்ணி அதை ஆடியன்ஸு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. களம் மற்ற படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சிரத்தையே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரொம்ப முக்கியமாக அழகர் சாமி கதிரை படத்தில் வந்து மதன் சாரோட ஒர்க் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கார். வருத்தப்படாத சங்கம் அவர் நிறைய படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. களம் படத்தை வந்து அவர் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு நன்றியும் அதே டயத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மொத்த டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இது ஒரு ஹார்ட் டச் படமாக என்னுடைய கேரியரில் வந்து நான் ரொம்ப வந்து சில படங்கள் ஓடணும் அப்படின்ட்டு நான் மனப்பூர்வமாக நினைப்பேன். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கணும். அந்த படம் இதே ஸ்டேஜில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த படம் ஓடணும் அப்படின்னு மனசார நான் நினச்சேன். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும். சீனிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நான் அமையணும். வந்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பேய் படத்தில் நடிச்சதுனால ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த படம் உருவாகிற ஆரம்பகட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும். சுதீஷ் அண்ட் ராபர்ட் அவங்க கூப்பிட்டு இந்த படம் ஆரம்பிக்கும்போது நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. கதை கேட்டவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ தான் சொன்னேன், மாயான்னு ஒரு படம் பேய் படம் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு பேய் படம் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லை திருப்பி உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் சுதீஷ் மீட் பண்ணோடனே அப்போ அவர் சொன்னார் வந்து கதை, திரைக்கதை, வசனம் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ப்ரொடியூஸ் யார் பண்ணுறேன் அப்படின்னு, அதையும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. கேரளாவில் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. சில படங்களுக்கு நிறைய பேரை மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம், அவங்களும் வேறு வேலையில் இருப்பாங்க. பட் இந்த படம் ரொம்ப நாள் டூரேஷன், எப்போ மாயா ஆரம்பித்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த படமும் அதே மாதிரி பல தடைகளை தாண்டி இன்றைக்கி ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்ட டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு என்னால் உணர்ந்துக்க முடியுது. ஏன்னா நானும் அதே ஸ்டேஜை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே தெளிவான விஷயம், நல்ல படம் கொடுக்கணுங்கிறதுலாம் மாறவே இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர், இங்கே எந்த ப்ரொடியூசரும் ஒரு படம் எடுத்து கொடுத்தவொடனே இதை நான் அப்படி எடுத்தேன், இப்படி எடுத்தேன், செலவு பண்ணி எடுத்தேன்,
என் பையன் அப்படி எடுத்திருக்கான்னு சொல்கிறான். போய் எடுத்திருக்கான், படித்து பார்த்தேன், தூக்கி போட்டேன். அப்புறம் ஏதோ தேர்ன மாதிரி இருந்துச்சு, ஒரு படம் எடுத்தேன். இன்னும் நான் பார்க்கல. அவர் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்ல, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா படம்லாம் நான் பார்க்கல, ஆனால் நல்லா வந்திருக்குன்னு நான் நம்பிக்கிறேன். இது வியாபாரிக்கு ரெண்டே யுக்தி தான் இருக்கும். ஒன்று வந்து பொருளை செம்மையாக வந்திருக்குன்னு ஊதி விற்றுருவாங்க, இல்லைன்னா எடுத்துருங்க பார்த்து சொல்லுங்கன்னுவாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சொல்லும்போது வந்து எல்லா நேரத்துலையும் அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுவாங்க, செய்கிற ஒரு தொழிலில் ஒரு நேர்மை இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற உள்ளுக்குள்ளே அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை பார்த்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு 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 தன்னடக்கத்தோடு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. டீசர் கதை சொன்னது போது கேட்டதை விட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் டீசர் பார்க்கும்போதும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருந்தது. எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு களம் வேணும். இவங்களுக்கு ஒரு களம் ப்ரொடியூசர் சந்திரன் சார் அமைச்சு கொடுத்துருக்காரு. பிளேயர்ஸ், டெக்னீஷியன்ஸ் வந்து ராபர்ட் இந்த திரைக்கதையை உருவாக்கி இன்றைக்கி இழுத்து வண்டி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் முகேஷ் வந்தோடனே சொன்னேன் அவர்கிட்ட, சினிமாகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது டெஃபினட்டாக. அண்ட் ஆர்ட் டைரக்டர் குறிப்பாக சொல்லணும், அவர் பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமில் எல்லாருமே நல்லா அழகாக தெரியுது. லைட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் மியூசிக். ஒரு ஹாரர் படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பின்னணி இசை. அவர் உட்காந்து பேசிட்டு ரவுத்ரம் கூட நான் தான் பண்ணேன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல டெக்னீஷியன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது, நான் பண்ணல, வெயிட் பண்ணி இந்த படம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணுறேன், நிறைய சின்ன படங்கள் வந்தது, கதை ஒன்றும் ஒத்து வரல, இல்லை ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, ஏதாவது ஒரு குறை இருக்குன்ட்டு இருந்தது. ஸோ நானும் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன், ரவுத்ரம் அதுக்கப்புறம் களம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் கலை பயணம் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சீனி ரொம்ப நாள் என்ன மாதிரி சினிமா பேக்ரவுண்டெல்லாம் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டுருக்காரு. சுசி சார் சொன்ன மாதிரி எங்கேயாவது மீட் பண்ணும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார், பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர், பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர், பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர்னாரு. ஒன்றும் சரி நானும் சொன்னேன், ஸோ இல்லை பிரதர் ஞாபகத்தில் இருக்குன்னு நான் சொல்லி, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா, நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். எப்போவுமே நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம கரெக்டாக தேடி நல்லா எடுத்து சாப்பிட்டுப்போம். ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பாரபட்சம் இருக்கும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி, நமக்கு எப்படி தேடினா ஒரு வாய்ப்பு சரியாக சொல்லுவோமோ அது மாதிரி தான் படம் முடிஞ்ச உடனே சுதீஷ்க்கு எனக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. எப்படி நான் பண்ணலான்னு டிசைட் ஆகிடுச்சு. எப்படி ஒரு ஹீரோ தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சில விஷயங்கள் சொன்னார், வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கணும், ஒரு மேன்லியாக இருக்கணும், இந்த கதையை அவர் தோலை சுமந்து தூக்கிட்டுலாம் போகணும், ஆனால் அவர் ஹீரோயின் 2 பேர் கொடுப்போம், ஆனால் அவர் டூயிட்லாம் பாட மாட்டார், இப்படிலாம் பல விஷயம் சொன்னார். என்ன சார் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறீங்களா அப்படின்னு. கொஞ்சம் நோன் ஃபேஸாக இருக்கணும், ஏன்னா நான் வியாபாரம் பேசுகிறதுக்கும் நான் வந்து ஒரு விஷயம் இருக்கணும், அதுக்காக எனக்கு வியாபாரம் இருக்கவங்ககிட்டையும் போக முடியாது, நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், இது மாதிரி பல விஷயங்கள் சொன்னார். அப்போ ஒரு 4-5 ஆப்ஷன் அவர்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் மேன்லியா அப்படி இப்படிலாம் பேசினோன்னே, அப்புறம் பிரதர் என்னை பார்த்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு நம்மளால் ஒரு ஆள் இருக்காருங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு. வந்து மீட் பண்ணாங்க. பேசினவுடனே வந்து அவங்களுக்கு பிடிச்சது, உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சுதீஷ் சொன்னார், ராபர்ட்டும் ஓகேன் டாப்பில் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கேஸ்டிங் டைரக்டர் வேலை மாதிரி நானும் சுதீஷும் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு கதை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக இவங்கள போடுறீங்களா அவங்கள போடுறீங்களா நிறைய பேசிட்டோம். கனின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி வரல, ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் ஒரு சொன்னிருந்தார், இப்படிலாம் வேணும் எனக்கு, அவங்க கண் இப்படி இருக்கணும், டார்க் டோனில் இருக்கணும், இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது பர்மான்னு ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. நம்ம நண்பர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு ஆள் தேடிட்டு இருக்காங்க, யாராவது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு அவர் ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தார். இவர் சொன்ன அப்படியே அந்த இமேஜினேஷனுக்கு அவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உடனே அமுச்சு வச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க கேரளாக்கார, அவங்க ஊர்லேருந்து அவங்க ஆர்டிஸ்ட்டை நான் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு தேட்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் இவங்களை கூட அப்படின்னு சொன்னார். அவங்க ஒரு பெரிய வைட்டல் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பூஜா அதுக்கப்புறம் போர்டில் உள்ளே வந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் ஆர்டிஸ்ட்டு லக்ஷ்மி பிரியா. ஸோ மாயாலேருந்து 2 கேங் இதில் நடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அம்ஜத் அண்டு லக்ஷ்மி பிரியா. ஸோ லக்ஷ்மி பிரியா சொல்லவே வேணாம். ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நயன்தாராக்கு அப்புறம் அந்த படத்தில் பேசப்பட்டவங்க அப்படின்னா நாங்களும் அதுக்கப்புறம் தான். ஸோ ரொம்ப நல்லா
பண்ணியிருந்தாங்க. அம்ஜத்தும் அவருக்கும் ஒரு பிரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் அவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். நடிகர்கள் நம்பி எடுக்கக்கூடிய படங்களுக்கு மத்தியில் கதையை நம்பி எடுத்த படம். அந்த கதை முடிஞ்சு இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ எப்படி ஒரு களத்தை கிரவுண்டை ப்ரொடியூசர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் வாங்கிட்டாங்க, டீம் ஆர்டர் வேணுமே. ஸோ அந்த டீம் ஆர்டர் மதன் சார், நான் வந்தோடனே வெளியில் இன்டர்வியூவில் தான் சொன்னேன், படம் எடுக்கிறது நீங்கள் முக்கியம் இல்லை, அது தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மதன் சார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஏன்னா பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல அவர் ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன படத்தை வாங்கி தான் அவர் வந்து ஆரம்பித்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தங்கசாமி ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த படம் அது வியாபாரம் அந்த டைமில் அவர் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததுனால அதை பண்ணி அது ஒரு பெரிய படமாக ஆச்சு. லகு எல்லாருமே அதுலேருந்து வெளில வந்தாங்க. இன்றைக்கி இந்த படம் ஒரு சாதாரண படமாக உருவாகி பல போராட்டங்களை தாண்டி ஒரு பெரிய படமாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மதன் சார். சார் இது இந்த படத்தோடு எல்லாம் நல்ல படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய படம் உள்ளுக்குள்ளே இருக்குது வழியில் வராமல். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இது நீங்கள் இந்த போஸ்டர் டீசர் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது, என்ன மாதிரியான படம், ஹாரர் படமா, த்ரில்லர் படமா, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்களோட ஐடியா கூட. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த படம் நான் இது வரைக்கும் 3 தடவை பார்த்துட்டேன். 3 தடவை பார்த்தப்போ கூட ஒரு தடவை கூட இந்த படத்தில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஃபஸ்ட் டைம் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு த்ரில் இருந்துச்சோ அதே இடத்துல திருப்பி பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போயே எனக்கு தோணுச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ட்டு. ஸோ இந்த படத்தோட இந்த அவுட்புட்டுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. என்ன, ஃபஸ்ட்டு காரணம் வந்து இந்த டீமோட டெடிகேஷன். அதாவது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்காக இருக்கட்டும். ஜென்ரலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா இடத்துல ஷூட் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது, அவங்க வந்து வேரியேஷன்ஸ் காமிச்சிட்டே போயிடுவாங்க. ஆனால் ஒரே இடத்துல ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அவங்களோட ஒர்க்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கவனிக்கப்பட வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஒரே படத்தில் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு. ப்ளஸ் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இல்லை ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த டீமில் நான் பார்த்தேன் என்னென்னா, இவங்களோட என்ன சொல்கிறது, இந்த படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கணுங்கிறது இவங்க இந்த படத்தை தோளில் சுமந்துட்டு போன அந்த என்ன சொல்கிறது சுபீஷ், அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட்டு, அப்புறம் பத்மநாபன், இவங்க 3 பேருமே நீங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் சரி, என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, அடுத்த செகண்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்மளே டிஸ்கஸ் பண்ணி சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு, எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பேசாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக இந்த 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிசல்ட் வந்து இந்த படத்தோட சக்ஸஸாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ப்ரெஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ஹாரர் படமாக இல்லாமல் போனோம் அப்படிங்கிற மாதிரில ஒரு எண்டாவது இதில் வந்து ஒரு சின்ன மெசேஜ் வச்சுருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாரோடையும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு உங்களோட எல்லாரோட உதவியும் தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் ராஜ். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அருள் மூவிஸ் ப்ரொடக்ஷன் பிகே சந்திரன் சார், நான் என்னையும் நம்பி சுபீஷும் நம்பி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அருள் மூவிஸ்லேருந்து அருள் அப்பளம் மிஸ்டர் சுனிஷ் சார். ஏன்னா அருள் அப்பளம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஆடு, என்னோடய லைஃப் கேரியரில் நான் எடுத்த ஃபஸ்ட் ஆடு. அந்த வாய்ப்பை வந்து சுனிஷ் சார் தான் கொடுத்தார். ஸோ அன்றைக்கி டெடிகேஷன் ஒர்க் பார்த்துட்டு தான் பிகே சந்திரன் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ சுனிஷ் சாருக்கும் பிகே சந்திரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி சினாரியோவில் வந்து படம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஏன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய டிஜிட்டல் கேமராஸ் வந்துருச்சு. ஆனால் தேட்டருக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா ஃபியூ நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் கொண்டு இருப்பாங்க, படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டருக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி சினியாரோ அப்படி கிடையாது. ஸோ எஸ்கே ஆர்டிஸ்ட் பி மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் மதன் சாரை மீட் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் வீரா ராஜதந்திரம் ஹீரோ மூலமாக நாங்கள் போய் மீட் பண்ணோம். தம்பி பார்த்துடலாம் தம்பி படத்தை அப்படின்னாரு. ஸோ நான் ஐ திங்க் சார் வந்து நிறைய நாள் டைம் எடுப்பாருன்னு நினச்சேன். நாளைக்கு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னாரு. பார்த்தா ஆன் டைமுக்கு நைட் வந்து படம் பார்த்தாரு. கீழே வந்தோன்னே சுபீஷ் என்னையும் கூப்பிட்டுட்டு, நான் ரீசெண்டாக ஒரு ஹாரர் மூவி பார்த்தேன், அவங்களோட நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு திருப்பி ஆஃபீஸில் மீட் பண்ணலான்னு.
சொன்னார் நானே படத்தை ரெடியூஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. ஸோ அன்றைக்கே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்சிச்சு. நான் எங்களோட பேர்டன் தூக்கி நான் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் மேலே போட்டேன். நாட் ஒன்லி மதன் சார், ஜேம்ஸ் சார், கோ ப்ரொடியூசர் ஜேம்ஸ் சார், குமார், அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனும் அவங்க கீழே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டேரக்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி சினாரி ஒர்க் பண்ணிட்டேன் மூவ் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் படத்துக்காக சுசீந்திரன் சார், நாங்கள் போய் அவர்கிட்ட காலையில் 7 மணிக்கு நாங்கள் மெட்டீரியல் காட்டணும். எல்லா மெட்டீரியலும் பொறுமையாக பார்த்துட்டு, ரோபோட் நீங்கள் நல்ல குவாலிட்டியான படம் எடுத்திருக்கீங்க ரோபோட். அவங்க டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு கேட்டார், ஹூஸ் த டிஓபி ஆஃப் மூவி அப்படி கேட்டார். முகேஷ் அப்படின்னு, பிஎஸ் வினோத் சாரோட அசிஸ்டண்ட் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஓபி அப்படியே அவர் தான் பண்ணியிருக்காரா, குட் ஆர்ட் டைரக்டர் சேர்ந்து. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்காக ஒதுக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார், அற்புதமான ஸ்பீச். ஸோ சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் கூட்டி தூக்குறதுக்கு நிறைய பேர் இங்கே ஆள். ஸோ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். நாட் ஒன்லி சுசீந்திரன் சார், ஏஎல் விஜய் சாருக்கும் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் சென்னை 28 அவங்க எல்லாம் ஃபேவரட் டைரக்டர் வெங்கட் பிரபு சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்னோட குருநாதர் கோகுல், அவரை 10 o'clock போய் பார்த்து நச்சரிச்சு, சார் அவங்களாம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு பைக்ஸ் கொடுத்துருங்க சார். சரி கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமை சப்போர்ட் பண்ண இந்த 4 டைரக்டர்ஸ்க்கும் மனசார ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் என்னோட குருநாதர், என்னோட பிரதர் ரிச்சர்ட் ஆனந்தராஜ், ஹாப்ஃபிலிம் டைரக்டர். அவங்ககிட்ட தான் நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். நிறைய கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஐ காட் ஃப்ரம் அருண் மூவிஸ். ஸோ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ரிச்சர்ட். அண்ட் ஐ ஒர்க்ட் இன் நான் மிச்சர் ஜீவா சங்கர் சார். ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஜீவா சாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் என் டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி டேரக்டர் படம் நல்லா பண்ணியிருக்கேன், குவாலிட்டி ஆஃப் த மூவி எல்லாமே வந்து டேரக்டர் கிடைச்சாலும் இந்த டெக்னீஷியன் ஃபஸ்ட் ஐ ஹேவ் டு சி அபவுட் மை டிஓபி முகேஷ். நானும் முகேஷும் நிறைய ஆட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி முகேஷ் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் நிறைய டேரக்ட் பண்ணியிருக்கோம், கமர்ஷியல்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த படம் வாய்ப்பு கிடைச்சோடனே நான் டிஓபி தான் நான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன். நான் வந்து முகேஷோட தான் போனோம். அதே மாதிரி முகேஷ் இந்த படத்துக்கு ஒரு சென்சிபிளான லைட்டிங் பண்ணி கொடுத்தார். அந்த படத்தை ஓடு இல்லாமல் படம் பார்க்கும்போது படம் பார்த்து சில பேர் வெளியே வந்து சொல்லுவாங்க சினிமோட்டோகிராஃபிஸ் ஆசம் அப்படின்வாங்க. பட் இப்பயும் அதை சொல்லுவாங்க டெஃபினட்டாக. பட் படத்துக்கு என்ன தேவையோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். என்னோடய ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி நாங்கள் முகேஷ் வந்து நான் லாஸ்ட் டே ஷூட் எடுக்கும்போது ஒரே ஒரு ஷாட் முகேஷ் அப்படின்னு சொல்லும்போது கேமரா மேலே இப்படி கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம். ரோபோட் இந்த ஒரு ஷாட் வந்து அப்புறம் எடுக்கலாமா ரோபோட்? நான் சொன்னேன் இல்லை முகேஷ் நாளைக்கு நமக்கு நிறைய எடுக்க அப்படின்ட்டு ஒரு 2 minutes அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஓகே ரோபோட் சேரோ வில் ஃபினிஷ். நம்ம ப்ரொடியூசருக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அந்த நாளுக்குள்ளே நம்ம படத்தை முடிக்கணும். ஸோ பண்ணி கொடுத்த முகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக முகேஷ் இப்பயும் ஹிந்தி படம் பண்ணிட்டாப்புல, தெலுங்குல பெரிய டேரக்டர் படம் பண்ணிட்டு இருக்கார். டெஃபினட்டு அவன் பெரிய சக்ஸஸ் ஆவான். ஸோ ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெரிய பிரம்மாண்டமாக செட்டு போடணும், வேறு மாதிரி காட்டணும் அப்படின்ட்டு. பட் எங்கள் படத்தில் அந்த ஸ்கோப் இல்லை. பட் எங்கள் படத்துக்கு என்ன தேவையோ அது எக்கனாமிக்காக ஆர்ட் டைரக்டர் செந்தில் பண்ணி கொடுத்தாரு. ஸோ செந்திலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் மியூசிக் டைரக்டர் அற்புதமான 3 சாங் கொடுத்துருக்கார் பிரகாஷ் நிக்கி. 2 சாங் வந்து கபிலன் வைரமுத்து என்னோட குட் ஃப்ரெண்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதில் ஒரு சாங் நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. அதோட அர்த்தமே எனக்கு 3 நாள் 4 நாள் ஆச்சு. ஃபோன் பண்ணி ஏதாவது புரியுற மாதிரி சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ராபர்ட் ஆடியன்ஸ் புரியும், எனக்கே புரியல, ஆடியன்ஸ்க்கு அப்புறம் புரியும். ஆனால் நல்ல சாங் பண்ணி கொடுத்தா. பார்வதியும் ஒரு அற்புதமான சாங். அதுக்காக கொரியோகிராஃபி சங்கர் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கேட்ட இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுறா, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆட்டம் பாட்டெல்லாம் கிடையாது, நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு படம் அப்படின்ட்டு. ஸோ சங்கருக்கு ரொம்ப நன்றி. படத்துக்கு உறுதுணையாக முதல்லேருந்தே எனக்கு பேக் போன வந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் பத்மநாபன் சார். நான் படம் அட்வான்ஸ் வாங்கினோன்னே நான் ஃபஸ்ட்டு டீமில் ஃபார்ம் பண்ணதே வந்து பத்மநாபன் சார். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான் என்ன கண்ட்ரோல் வச்சுப்பார், எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி கொடுப்பார். ஸோ பத்மநாபன் சாருக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரேமுக்கும் நன்றி. களம் பற்றி சொல்லணும்னா உண்மையாகவே சுபீஷ்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு அற்புதமான கதை தெரிக்கதே வசனம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டேரக்டர்லாம் ஒரு பேக்கேஜோடு வருவாங்க, கதை தெரிக்கதும் வசனம் டைரக்ஷன் அப்படி தான் வருவாங்க. பட் எனக்கு அது தோணலை. ஏன்னா சுபீஷ் என்கிட்ட லைன் சொன்னாப்பில் இது மாதிரி இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் வடபோடா அந்த சாரி தின் லைன் சொன்னாப்பில் நான் சொன்னேன், சுபீஷ் நிறைய ஹாரர் ஃபிலிம் வருது, ஒரு வாரத்துக்கு 5 படம் வருது, குழந்தைங்க கூட பேயெல்லாம் பயமே எல்லாம் போயிடுச்சு, அதனால் வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ரோபோட் ஸ்க்ரீன் ப்ளே கேளுங்க அப்படின்னு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே சொன்னோன்னா நான் ஃபஸ்ட்டு செல்ஃபிஷாக வச்சிட்டேன். ஓகே ஐ காட் வெரி குட், எனக்கு ஒரு மேக்கிங்க்கான ஸ்கோப் கிடச்சிது இந்த படத்தில். ஓகே ஐ செட் ஓகே சுபி நம்ம உடனே போயிடலாம். சுபி யார் சுபி ப்ரொடியூசர் நமக்கு தான் அப்பா இருக்காரு.
ராபர்ட் அப்படின்ட்டு. சரி ஓகே 2 in 1 நமக்கு டேரக்ஷன் கிடைக்குது, ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க, சரி ஓகே வில் கோ அப்படின்னு அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா வந்து கதை கேட்டார். கதை கேட்டுட்டு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கடா அப்படின்ட்டு. களம் அப்படின்னா வாட் இஸ் களம் அப்படின்னா ஒரு சென்சிபிள் லாஜிக் ஒரு ஹாரர் மூவி. தட்ஸ் அ சிம்பிள் லைன். ஓகே, களத்தோட கதை அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு தியேட்டரில் பார்க்க அந்த சுவாரஸ்யம் இருக்காது. பட் இட்ஸ் வெரி சிம்பிள் லைன். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அப்படின்னு வேணால் நான் சின்னதாக சொல்லலாம். எங்களோட லோகோவே ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. சுசீந்தர் சொன்ன மாதிரி வெண்ணிலா கபடிக்கு இருந்த அந்த ஒரு மாஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் படத்துக்கும் கிடைக்கும். அதனால் உங்களோட சப்போர்ட் நான் கேட்குறேன். இந்த வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுரேஷ் சந்திரன் சார், பிஆர்ஓ டீம், நாசர் சாருக்கும் ரேகாவுக்கும். ஆனால் நாங்கள் படம் பண்ணிவிட்டோம், ரீச் கொண்டு வரணும்ல. ஸோ தே ஆர் ஆல்சோ கிவிங் எ வெரி குட் சப்போர்ட் டு அஸ். அப்புறம் நீங்கள் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மற்ற படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரி என் படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ ஐ ஹோப் நான் எல்லாரையும் பேசிட்டேன். சாரி, என்னோட ஆர்டிஸ்ட் நான் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னாங்க கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் வந்து ரெஸ்டே இல்லைன்னு. பட் வி ஆர் பிகின் த ஸ்க்ரீன். நாங்கள் கேமரா பின்னாடி இருப்போம். ஆனால் அவங்கள நான் டே அண்ட் நைட் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ திட்டக்கூட மாட்டேன். நான் பாட்டுக்கு என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கரெக்டாக எனக்காக கொடுத்தாங்க. டே அண்ட் நைட் நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். அதுவும் ஒரு வீடு, ரொம்ப சூப்பரான வீடு, கேரக்டரைசேஷன் உள்ள வீடு. டே அண்ட் நைட் அவங்க ஸ்க்யூஸ் பண்ணேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா எனக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் அம்சத் சரி, லக்ஷ்மி பிரியா, ஸ்ரீனி, எஸ்என்எஸ்சி பூஜா, ஒரு குட்டி இருக்கும் ஹியா, அதெல்லாம் அப்பப்போ கட்டி மேலே பார்க்க விட்ருவேன். அவங்க அம்மா அப்படியே பார்ப்பாங்க. அப்படி சொல்லி நீ கதை சொல்லியப்பா, என் பொண்ணு வரும் போகும் நீப்பா, என் குழந்தை மேலே பறக்குது. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணார், என்ன பேட்டி மேலே பறக்குது அப்படின்னு வரும். அதை நான் என்ன சார் பண்ண முடியும்? நமக்குள்ளே கொண்டு வர வேண்டி தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அது சுவாரஸ்யமாக்குறது தான் மற்றதெல்லாம். ஸோ அந்த குட்டீஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு சுபீஷ் ஃபார் கிவிங் எக்ஸலன்ட் சான்ஸ். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த மாதிரி மேடை வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் ரொம்ப அற்புதம். ஸோ என் அம்மா வண்டியை நான் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ ஐ கால் மை மாம். ஏன் எங்கள் அம்மா கூப்பிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது 4 to 5 years நான் சினிமாவில் இருந்து கூட சொல்லலை. பிகாஸ் ஐ ஒர்க் இன் ஆடோ. அந்த அப்பாவுக்கு அக்காடலிஸ்ட் பண்ணி டெத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐஷோட் மை அருண் மூவிஸ் ஃபஸ்ட் ஆடு நான் காட்டினேன். அவர் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை, இறந்துட்டார். ஸோ அதே பேனரில் தான் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். எங்கள் அப்பா இல்லை, ஸோ எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆர் சப்போர்ட் களம். கண்டிப்பாக நாங்கள் டெஃபினட்டாக ஜெயிப்போம். 29 தேட்டருக்கு வரும், நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லகிரி டீமுக்கு மிஸ்டர் முருகன் ஆடியோ வாங்கியிருக்காங்க. லகிரி டீமுக்கு ரொம்ப நன்றி. மீடியா பாஸ் யோகேஷ் ரொம்ப ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் யாரையாவது சொல்ல மறந்துட்டேன்னா சாரி. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டே அண்ட் நைட் எனக்கு கூட சப்போர்ட் பண்ண மிஸ்டர் ஆண்டோனி, ராஜேந்திரன், அந்த ட்ரெய்லர் கட் பண்ண அருண், ரொம்ப நல்லா ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தேன் அருண் ஜோமி. ஸோ என்ட்ரி டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திருப்பியும் இதே மாதிரி ஒரு நல்ல டீமோடு நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு என்னங்க பேர்? இல்லை அதுக்கு என்ன பேர்? நாய் தான். கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தான். மறக்க முடியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரண இந்த கூப்பிட்டு வச்சு செய்யறதும் இதான் போல. இதில் சீரியஸ் எடுத்து சிரித்து சந்தோஷம். நான் இப்போ நானும் கேட்கலாம் சார், என்ன ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் தான் ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்ன ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான்.